பிரைஸ்லோட் கர்த்தர் தாமே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வார்த்தையை வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு எப்படியான கிருபையாக நேரத்தை கொடுத்துருக்குறார். ஓகே, லாஸ்ட் டைம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கோ தெரியாது, எத்தனை பேர் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களோ பக்ஸடி பார்த்தீங்களோ தெரியாது. பார்த்தாங்களே தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணம் எங்களை விடுவிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது, இன்றைக்கு இல்லை இப்போ இனி வர்ற வீடியோஸில் நாங்கள் பைபிள் ஸ்டடி வீடியோஸில் பார்க்க போகிறது, எண்ணத்துலேருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்தார் அல்லது கொடுக்குறார். ஏன்னா நிறைய பேர் இன்னும் விடுதலை அடைய வேண்டி இருக்குது. ஸோ இது நான் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணோம்னு சொன்னால், முதலாவது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன்ட்டு, இயேசு கிறிஸ்து முதலாவது எங்களை பாவத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு வந்தார். என்ற அதுதான் பிகஸ்ட் ப்ராப்ளம் இந்த உலகத்தில். நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் எது பெரிய பிரச்சனை குமாரனான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் பாவம். அநேக வியாதிகளுக்கு காரணம் எங்களோட வாழ்க்கையில் பாவம். அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் பாவம். நீங்கள் இதை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வடிவ ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின். அநேக டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், வியாதிகள், தொல்லைகள், ஈவன் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு கூட காரணம் பாவம். எங்கட பாவம். ஈவன் மெட்டாக்கள் செய்த பாவம் இல்லை, எங்கட பாவம். ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம். அதுக்காண்டி நான் சொல்ல வரையில் இந்த உலகத்தில் நாங்கள் பிரச்சனையெல்லாம் வாழுவோம்னு சொல்ல வரையில் தேவன் அதை அனுமதிக்க இல்லை. இனி இல்லையென்ற ஒரு பரிசுத்தவானா இருந்தாலும், இனி இல்லையென்ற ஒரு கர்த்தரை பின்பற்றவன், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவனாக இருந்தாலும் அவனோட வாழ்க்கையில் பிரச்சனையை ஆண்டவர் 100% ஜீரோவாக்க மாட்டார். இந்த மனிதனை கீழ்ப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு, அவனை அடக்கி வச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் அப்படியான செயலை செய்கிறார். அல்லது மனுஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ முதலாவது பெரிய பிரச்சனை பாவம். ஸோ இந்த பாவம் உலகத்தில் ஆதாமுக்கு முதவாளுக்கும் உண்டாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதான் பாவம் உண்டானது. ஓகே, பிசாசு அவங்கள தூண்டினான், மீறுதல் நிமித்தம் அவங்க பாவத்தில் விழுந்தாங்க. ஸோ பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம், கொரிந்தியர் புஸ்தகத்தில். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ரைட் ஆப்போசிட்டாக, ஆதாமுக்கு எதிராக அவன் செய்த ஆப்போசிட்டான விஷயங்களே செய்தார். ஆதாம் கீழ்ப்படியே இல்லை. ஆதாம் ஓகே ஒவ்வொன்றா நாங்கள் பார்ப்போம். ஆதாம் வந்து கீழ்ப்படியே இல்லை. அடுத்தது ஆதாம் சோதிக்கப்படைக்க விழுந்தான். மற்றது ஆதாம் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்தான். மற்றது தேவனுக்கு எக்ஸ்கியூஸஸ் சொன்னான். தான் செய்த பிள்ளைகளுக்கு சாக்கு போக்கு சொன்னான். ஆதாம் ஏவாளை சாட்டினார், ஏவாள் பாம்பை சாட்டினான். ஸோ இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வரைக்கும் இயேசு கிறிஸ்து டெம்ப் பண்ணப்பட்டார். அவுட் சே த வேர்ஸ்ட் டெம்டேஷன். இந்த உலகத்திலே யாருக்குமே வராத டெம்டேஷன், அந்த 3 பெரிய டெம்டேஷனால் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். பட் he never failed and he didn't listen to Satan. அவ்வளவு சோதனையும் அவர் ஓவர் கம் பண்ணார். அது மாத்திரமல்ல, அவர் பாவம் செய்யலை. ஒரு இடத்துல இயேசு சொல்கிறார், என்னில் பாவம் உண்டுன்னு உங்களை யாரால் சுட்டி காட்ட முடியும்? அப்போ மனிதனாக இருந்து, இப்போ உலகத்தையும் மனிதனாக இயேசு கிறிஸ்து இருந்து செய்து சாதிச்சு காட்டினார். மனிதனாக இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார், பாவம் செய்யலை, சோதனையை ஜெயித்தார். பிகாஸ் ஆஃப் தேட், அவர் தேவகுமாரன்றதால இல்லை, இவ்வளத்தையும் செய்தபடினால அவர் மற்றாக்களை விடுவிக்கக்கூடிய இருந்து ஈ கேன் ஃப்ரீடம், மற்றாக்களுக்கு லிபரேஷனை, ஃப்ரீடத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து. ஸோ now you understand where did he get the ability from? Of course, by obeying God, by overcoming Satan, by overcoming the temptation, by not committing sin. So Jesus is qualified, was, is and will be qualified to free you and me. So greatest problem, நான் உங்களுக்கு சொன்னேன், பெரிய பிரச்சனை பாவம். இன்னும் நாங்கள் எல்லாருமே பாவம் செய்தோம். பாவம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முன்னும் பாவத்தில் வாழ்ந்தோம். பைபிள் சொல்லுது நாங்கள் எல்லாருமே பாவம் செய்து கெட்டு போனோம். இயேசு கிறிஸ்து சரியான டைமில் வந்து எங்களை ரசித்தார், நாங்கள் பைபிளை வாசிக்கிறோம். பட் அதுக்கு பிறகும் நாங்கள் பாவத்தில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பைபிள் சொல்லுது.
சிலர் நம்புகிறாங்க ரட்சிக்கப்பட்ட அப்புறம் பாவம் செய்ய மாட்டாங்கன்னு. பட் how stupid is that if you think about it? We're still in our human body. So this freedom means it's not like something is finished, that Jesus gave you freedom, that is done. No, you have to be free every day. ஒவ்வொரு நாள் நாங்கள் ஏதோ ஒரு பிள்ளையை செய்யலாம், அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருக்கிறோம். இன்ஃபேக்ட் ஜீசஸ் சொன்னார், பாவம் செய்கிறோம், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அந்த மீனிங் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே வி ஹாவ் டு பி ஃப்ரீ பை ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ முதலாவது விஷயத்தை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், பாவம். யோவான் 8:34, ஜோன் சாப்டர் 8 verse 34. யோவான் 8:34. ஓகே, ஜோன் சாப்டர் 8 verse 34. அதற்கு இயேசு பதிலளித்து, நான் உங்களுக்கு உண்மையாகவே சொல்கின்றேன், பாவம் செய்கின்ற ஒவ்வொருவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். ஸோ ஒவ்வொரு முறையும் பாவம் செய்ய அக்கார்டிங் டு த பைபிள், திஸ் இஸ் நாட் மை எக்ஸ்பிளனேஷன் ஓ டிசிசி எக்ஸ்பிளனேஷன். According to Jesus, every time you commit sin, you are slave to sin. அப்போ நான் ஞாபகம் இருக்கு, நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், ஒரு ஆள் வந்தங்களை விடுவிக்கணும். நாங்கள் வந்து கட்டுப்பட்ட ஆக்கள் மாதிரி பாவம் செய்யல, நாங்கள் பாவம் செய்து நாங்கள் அந்த பாவத்தில் கட்டுப்பட்டுருக்கிறோம். ஸோ somebody else from outside has to come and rescue. இப்போ இங்கே நீங்கள் பார்ப்பீங்க, வீடு சில யூகேல வீடு நெருப்பு பற்றினா they call the fire brigade. The person inside cannot save himself because சுத்தி வர நெருப்பு என்னடா அவர் சேவ் பண்ணலும். He can try, but sometimes they make it worse. So best thing to do, call the fire brigade who are not in trouble, they are outside of the trouble, they can come and help you. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அவர் எனிவே அவருக்கும் விடுதலைக்கு நாங்கள் ஒப்பிட்டு கதைக்கல, அண்ட் அவருக்கு விடுதலை தேவையில்லை. பட் we need freedom. எங்களை தான் கடவுள் he has to set us free. Jesus has to set us free. அப்போ அவர் வந்து எங்களை விடுவிக்கணும். அது ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு விஷயம். எஸ், நாங்கள் பழைய பாவங்கள்லேருந்து விடுவிக்கப்பட்டோம். பட் அது ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பாவம் செய்தீங்கன்னு சொன்னால், ரிமெம்பர், இயேசுக்கு சொல்கிறார், நான் சொல்லல, every time you commit sin, you are slave to sin. Verse 35, 35ஆம் வசனம். குடும்பத்தில் ஒரு அடிமை நிரந்தரமாக இருப்பதில்லை, ஆனால் மகனோ அந்த குடும்பத்துக்கு என்றென்றும் சொந்தமானவராய் இருக்கிறார். ஆகவே இறைவனின் மகன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை பெறுவீர்கள். ஸோ இயேசுக்கு இந்த இடத்துல சொல்கிறார், இறைவனின் மகன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை. ஸோ முதலாவது பாவம் செய்கிற அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். ஓகே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு என்னோட கூட திருப்பி கொடுங்க. ரோமர் சாப்டர் 6 verse 6. பாவத்துக்கு அடிமையாயிருந்த மனித இயல்பு அதன் வல்லமையை இழந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனிதன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு மரணித்து விட்டார். we remember Jesus crucifixion when we take the communion. நாங்கள் வந்து திருவிருந்தில் பங்கு கொள்ளைக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுறோம். ஆனால் மரணத்தை நினைவு கூறக்குள்ள நீங்கள் என்னுடைய ஞாபகத்துக்குள்ள அந்த சிலுவையில் நானும் இயேசுவோட கூட அறையப்பட்டேன். அப்படி எத்தனை பேர் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ how come then we can commit sin like no problem? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நாங்கள் பாவத்தை எப்படி செய்யலும். பாவத்துக்கு அடிமையாக இருந்த மனித இயல்பு, நாட் சங்கட இயல்பு, அது மீனிங் வந்து நாங்கள் என்று சொன்னால் எங்களுக்குள்ள இருந்த அந்த பாவ இயல்பு அதன் வல்லமை இழந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனிதன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு மரணித்து விட்டார். ஒரே ஒரு வழி, there's only one way to finish end this old life, old sinful life. There's only one way, that is our old man, நாங்கள் பழைய மனுஷன், old man has to be crucified
with Jesus, along with Jesus. And meaning, இயேசு கிறிஸ்து இறந்தது எங்களுக்காண்டி, நாங்கள் செய்ய பார்த்துக்காண்டி. therefore எங்களோட பாவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டு அது முடிஞ்சு. இனிமேல் அது நாங்கள் அப்படி வாழ்கிற ஆக்கள் இல்லை. 7ஆம் வசனத்தை கவனிச்சிங்கண்டா, ஏனெனில் மரணித்தவன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ முதல் நாங்கள் பார்த்தோம், ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவனை இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குறார். இந்த வசனம் சொல்லுது எப்படி கர்த்தரங்களை விடுதலையாக்கினார். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய சுபாவங்கள், எங்களுடைய பாவ சுபாவங்கள், இட் குட் பி எனிதிங், லாஸ்டோ, கோவமோ, எரிச்சலோ, பொறாமையோ, கோசிப்பிங்கோ, என்ன சின்ன நீங்கள் எடுத்தாலும் all has to be crucified. It has to be dealt with. நாங்கள் இதையும் வச்சுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவையும் ப்ளீஸ் பண்ண இல்லாது, மற்றது சந்தோஷம் இருக்காது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், பாவம் செய்து கொண்டிருக்கிறவன் மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறான். அடிக்கடி ஏசாயா புத்தகத்தில் அந்த வசனம் வருது. ஸோ பிரியமான சகோதர சகோதரிகள், 7ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் பிகாஸ், ஏன் இப்படியான சக்ஸஸ், இப்படியான விக்ட்ரி அவனுக்கு வந்தது? மரணித்தவன் அப்படி குரூசிஃபைட் பண்ணப்பட்ட அந்த பழைய வாழ்க்கையை அடித்தபடியினால பாவத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டிருக்கிறான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஓகே, அதே சாப்டர் verse 14, 14ஆம் வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்ன Romans 6 verse 14, ஏனென்றால் நீதி சட்டத்தின் ஆதிக்கத்துக்கு உட்படாமல் கிருபைக்கு உட்பட்டிருந்தால் பாவம் உங்களை ஆளுகை செய்யாது. ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், we have to be crucified with Jesus, but we have to come under grace, not under the law. அதால தான் கணக்கு சேர்ச்சஸில் ப்ரே பண்ணிக்கலாம், ஆண்டவரே ரத்தத்தினால என்னை மூடிக்கொள்ளும், ரத்தத்தினால என்னை மூடிக்கொள்ளும், ரத்தத்தினால மூடிக்கொள்ளும் ப்ரே பண்ணுறாங்க. அது சில வேளையில் தெரியாமல் அவங்க ப்ரே பண்ணுறாங்க. அப்படி செய்தால் நீங்கள் கட்டாயம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். we are not under the blood. அது பழைய உடன்படிக்கை. கிரேஸ் நீ காமனன், புதிய உடன்படிக்கை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 8th தேவன் அந்த மக்களை விடுவிக்க ஆண்டவர் சொன்னார், ஆட்டை அடித்து வெட்டி அந்த ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசுங்க. அப்போ சங்கார தூதன், அழிக்கிற தூதன் அந்த பாதையில் விரைக்கல, யாருடைய நிலை வாசல் எல்லாம் அந்த ரத்தம் இல்லாமல் இருக்குதோ, ரத்தத்தோடு இருக்குதோ, அதை ஸ்கிப் பண்ணி ஏஞ்சல் அவங்கள அழிக்காமல் கடந்து போவார். ஸோ what protected them? The blood of lamb protected them. அதாவது இன்னசென்டான ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவங்கள சேவ் பண்ணிச்சு. கடவுள்லாம் சேவ் பண்ணார், பட் இட்ஸ் லைக் அ சிம்பல். இப்போ when it comes to new covenant, it's not so. ஸோ நாங்கள் ஜெபிக்கல, ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால மூடும்படி ஜெபிக்கக்கூடாது. அது போல் ஆண்டவர் நம்முடைய கிருபையினால் மூடிக்கொள்ளணும்னு தான் இருக்கும். நீங்கள் வாட்சி பாருங்க, புதிய பாடல ஒரு இடத்துலையும் அப்படி இல்லை. இட்ஸ் always like grace. Grace is something, some power that God gives to overcome sin. ஸோ திரும்பி நான் அந்த வாசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் நீதி சட்டத்தின் ஆதிக்கத்துக்கு உட்படாமல் கிருபைக்கு உட்பட்டிருந்தால் பாவம் உங்களை ஆளுகை செய்யாது. ஸோ பாவம் எங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு கட்டாயம் கிரேஸ் தேவை. அதைத்தான் பவுல் சொல்கிறேன் இந்த இடத்துல. தீத்து 2:11, தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். டைட்டஸ் சாப்டர் 2 verse 11. ஏனெனில் அனைத்து மக்களுக்கும் இரட்சிப்பை தருகின்ற இறைவனுடைய கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையானது இறைவனை மறுதலிக்கின்ற வாழ்வையும் உலகத்துக்குரிய ஆசலையும் வேண்டாம் என்று சொல்லவும், இந்த யுகத்தில் வாழும்போது நாம் சுயக்கட்டுப்பாடும் நீதியும் உள்ளவர்களாய் இறைபக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் நமக்கு கற்றுத்தருகிறது. ஸோ எது கற்றுத்தருகிறது? எதை பற்றி இந்த இடத்துல சொல்ல? த கிரேஸ் ஆஃப் காட். பிகினிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா verse 12, இந்த கிருபை தான் எங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கை தருது. அந்த கிருபை இப்போ நாங்கள் கணக்க கிறிஸ்டியன்ஸ் வந்து கிருபை ஆண்டவற்ற கிருபை அந்த கிருபைண்டான மீனிங் வந்து God is giving ability.
டு சே நோ. இங்கிலீஷ் பைபிள் இருக்கு நோ, டு சே நோ, வேண்டாம், ஒரு பாவ சோதனை வரைக்கும் இது வேண்டாம் என்று சொல்றதுக்கு கிருபை ஹெல்ப் பண்ணுது. ஆனால் கிருபைன்ற வேர்ட் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு, ஆண்டவர்கிட்ட கிருபையினால நாங்கள் உயிரோடு, இட்ஸ் ட்ரூ, அதுவும் உண்மைதான், ஆண்டவர்கிட்ட கிருபையினால நாங்கள் உயிரோடு இருக்கோம். ஆனால் அந்த மெயின் பர்பஸ், ஆண்டவர் இந்த உலகத்தில் கிருபையை கொடுத்த காரணம், இந்த யுகத்தில் நாங்கள் சுய கட்டுப்பாட்டோட வாழ்றதுக்கு, நீதி உள்ளவராய் இறைபக்தி உள்ளவர்களாய் வாழ்றதுக்கு. அது மாத்திரமல்ல, பாவ சோதனை வரைக்கும் we have to say no. This is how you have to be liberated by Jesus Christ. 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 24. 1 பேதுரு 2:24. 1 Peter chapter 2 verse 24. நாம் பாவங்களுக்கு மரணித்தவர்களாக இனிமேல் நீதிக்காக வாழ்வதற்காகவே அவர் தாமே தமது உடலில் நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டார், அவற்றை சிலுவை மரணத்தின் மீது சுமந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய பண்ணினது எது? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய பண்ணது? எங்களுடைய பாவங்கள். கணக்கு பேர் கேட்குறது, ஏன் இயேசு இப்படி ஒரு கொடூரமான மரணத்தை அனுபவிக்கணும், ஏன் அவர் சிலுவையில் இப்படி கொடூரமாக மரிக்கணும், நீங்களான தேவகுமாரன்றீங்களா, அவர் ஒரு கேவலமான ஒரு மரணத்தை சந்திக்கிறாரு. Nothing was meant for him. Nothing. The death and the suffering and the punishment, shedding blood, screaming, pain, nothing is meant for him. Those are caused by yours and mine, yours and my sin. உங்களுடைய என்னுடைய பாவங்கள்லாம் அது அவருக்கு அப்படி நடத்தி இருக்குது. Because he didn't do anything. இயேசு கிறிஸ்து ஒன்றுமே செய்யலை. அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை, அவர் எந்த விதமான பாவம் செய்யலை என்று பைபிளில் நாங்கள் வாசிக்கிறோம். அவர் பிரியமான சகோதரர்களே, இந்த வசனங்களின் படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து செய்த பெரிய ஒரு விளைச்சல். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கிற பாவம், இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். பட் என்ன இதன் அடுத்த ட்ரூத், மறுபக்கம், உண்மையான மறுபக்கம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருந்தால், யாராவது இந்த உலகத்தில் இருந்தால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஸோ இட்ஸ் நாட் பீன் கம்ப்ளீட்டட். இது வந்து பரிபூர்ண படையில இயேசுன்ற மிஷன். ஏனெண்டா ஆக்கள் இயேசு கிறிஸ்துவை சூஸ் பண்ணல. உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பில்லியன், லெட்ஸ் சே 10 பில்லியன், I don't know, மேபி 10 பில்லியன் என்று வச்சாலும், let's say for example 10 billion people, அவ்வளவு பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா, எஸ், இந்த உலகத்திலிருந்து கர்த்தர், இந்த உலகத்தின் டெம்டேஷன், பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஸோ அதான் என்ன மீனிங். ஸோ இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, இட் இஸ் கேரண்டீட் அவங்களோட வாழ்க்கையில் இந்த பாவத்திலிருந்து, பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை. அது மாத்திரமில்லை, கர்த்தர் சிந்தின ரத்தம், கர்த்தர் பட்ட பாடுகள், நாங்கள் செய்த பாவம், தச்சல நாங்கள் பாவத்தில் விழுந்தா இப்போ செய்த நாங்கள் பாவங்கள், இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், தச்சல நாங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் தவறுதலாக விழுந்தா, பாவம் செய்தா, அதுக்கும் சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். He didn't die just for the past sin. அப்படின்னு சொன்னால் யாராவது அதுக்கு பிறகு பிழை விட்டால் தென் there's no remedy, அதுக்கு எந்த விதமான நிவாரணம் இல்லாமல் நரகத்துக்கு தான் போகணும். No, that's not what it means. His forgiveness is for all time, past tense, present tense and future. ஸோ பிரியமான சகோதரர்கள், இதில் ஞாபகத்தில் வச்சுப்போம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கர்த்தர் வேறு எண்ணத்திலேருந்து எங்களை விடுவிச்சாருன்றதை பார்ப்போம். ஸோ இந்த டைம் நாங்கள் பார்த்தோம் பாவம். ரொம்ப பாவம்தான் பெரிய பிரச்சனை. நாங்கள் பழைய பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். நாங்கள் பாவத்தில் இப்போ விழுந்தாலும் கர்த்தரங்களை விடுவிக்கணும். மீனிங் இந்த ஃப்ரீடம்ன்றது எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃப்ரீ ஆகணும். நாங்கள் ஒரு ஆல்கோஹாலில் இருக்கிறவனா, ஒரு அடிக்ஷனில் இருக்கிறவனை பார்த்தா, பாருங்கள் அவன் இப்படியான ஒரு அடிக்ஷனில் இருக்கிறான்னு நாங்கள் சொல்கிறோம். பட் நாங்கள் ஆராய்ஞ்சு பார்ப்போம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பாவம் செய்யல. பைபிள் கிளியராக சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறபடினால தான் நாங்கள் செய்கிறோம். அதெல்லாம் அந்த பாவங்களை கொமாண்ட் பண்ணிக்கல, பாவங்களை உந்தைக்கு நாங்கள் செய்கிறோம். பிகாஸ் we are slave to it. ஸோ அதுலேருந்து பிரேக் பண்ணி எங்களை விடுவிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அதில் தேவன் வச்சு இந்த பிளான், இயேசு கிறிஸ்து வந்த உலகத்தில் அனுப்பி
ஆதாம் விட்ட பிழைக்கு எதிராக ஆதாம் விட்ட பிழையை இயேசு கிறிஸ்து விடாமல் பேக் டு நார்மல் தங்களுடைய ஜனத்தை கத்தர் மீட்டார். ஏன்னா இட் ஹேஸ் டு பி தட் வே. அதுதான் வழி. கீழ்ப்படியின் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்தில் வந்தது. இன்னொரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே உலகத்திலே பாவம் மன்னிப்பு வந்தது. அந்த முதலாவது ஆதாம் பிளவிட்டான். பைபிள் கிளியர்லி சேஸ் ரெண்டாவது ஆதாம், செகண்ட் ஆடம் இயேசு கிறிஸ்து, எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்களுக்கான மரிச்சதனால மீட்பை தந்தார். ஸோ கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பவராக நாங்கள் இந்த வேளையில் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு எங்களை துதிக்கிறோம். இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பா சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த சுதந்திரத்தை உணர்ந்தவளாக, இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவளாக, சிலுவை பாடுகளை உணர்ந்தவளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கின்ற ஒரு ஆசீர்வதியும் ஆண்டவரே, நம்முடைய அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நம்முடைய கிருபை ஆண்டவரே சுவாமி. இனிமேல் நாங்கள் கிருபை என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு தேவனுடைய உம்முடைய வேதத்தின் விளக்கம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேணும் ஆண்டவரே சுவாமி. ஏனோதானாண்டு இந்த சொல்லுகளை நாங்கள் பாவிக்காதபடி அர்த்தத்தை உணர்ந்து நாங்கள் அதை பாவிக்க, ஜெபங்களிலும் சரி, நாங்கள் பேசுகின்ற சம்பாஷணையிலும் சரி, அதை உணர்ந்து நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.